ராகுல் காந்தி ஒரு வாட்டி சொன்னாரு. இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மைன் மாரி இருக்கு. எங்க கால வச்சா எப்போ எப்படி வெடிக்கும் அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைய பாஜக அரசு இங்க உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னாரு. எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இளைய சமுதாயம் அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அரசு வேலைகள்ல ஊழல்னா தனியார் கம்பெனிகள்ல இன்னைக்கு கொத்து கொத்தா வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம வேலையில இருக்கோம். நாளைக்கு இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸ்டார்ட் அப் இந்தியாவ உருவாக்குவோம். சுயசார்பு தொழில்களை உருவாக்குவோம் அப்படின்னு பேசுனாங்க. கடைசியில என்ன சொன்னாங்க? பக்கோடா போட்டு விக்கிறதும் ஒரு தொழில் தான். அத செய்யுங்க. அப்படின்னு அலட்சியமாக சொன்ன அரசு தானே இந்த அரசு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்படி வேலை இல்லாம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய இளைஞர்கள மதம் அப்படிங்கிற பேர்லயும், சாதி அப்படிங்கிற பேர்லயும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, கலவர மோடுக்கு கொண்டு போய் கான்ஸ்டன்டா ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். இன்னைக்கு தொடர்ந்து இந்த அரசு செய்யக்கூடிய ஊழல்கள் ஒண்ணொன்னா வெளியில வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல இந்த அரசு எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க திரும்பினாலும் ஊழல். அப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. வசதியான வீட்டு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏதோ கடனோ, கிடனோ வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. இப்ப அதுக்கும் ட்ரம்ப் அங்க கேட் போடுறாரு. நம்ம நாட்டுல படிச்சவங்க தான் எத்தனையோ பேரு வெளிநாட்டுல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல முக்கியமான பதவிகள்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு திறமை நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா அந்த திறமைய, அந்த டேலண்ட்ட டேப் பண்ணக்கூடிய ஒரு வேலைய இந்த அரசாங்கம் சரியா செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி நோ. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த இயலாமை எப்போ கோவமா மாறி, எப்போ இது போராட்டமா வெடிக்கும், எப்போ இது மக்கள் எழுச்சியா மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி மாறுச்சுன்னா, இங்க இந்தியாவுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. இத யோசிக்கணும். இத யோசிச்சு ஒவ்வொரு அரசும் பயப்படணும். ஒரு ராஜபக்சேக்கு வந்த நிலைமையோ, இல்ல ஒரு ஷேக் ஹசீனாக்கு வந்த நிலைமையோ, நாளைக்கு மோடிக்கும், அமித்ஷாவுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப அத சரி செய்ய என்ன முயற்சி நீங்க எடுக்குறீங்க? அப்படிங்கிற கேள்விய மக்கள் கேட்கணும் இல்லையா?